வணக்கம். ஒரு சின்ன கிராமத்துல தமிழ் மீடியம்ல படிச்ச ஒருத்தரால இந்தியாவையே நிலாவுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? முடியும்னு நிரூபிச்சிருக்கிறார் ஒருத்தர். அவர்தான் முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை. வாங்க அவருடைய அசாதாரணமான வாழ்க்கை பயணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இவர் வெறும் ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்ல. அவரை நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமையா கூப்பிடுற பேர் என்ன தெரியுமா? நிலா தமிழர். இந்த ஒரு பேர் போதும் அவரோட சாதனை எவ்வளவு பெருசுன்னு நம்ம புரிஞ்சுக்க. சரி, யார் இந்த நிலா தமிழர்? எங்கே இருந்து வந்தாரு? எப்படி இவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாரு? வாங்க அடியிலிருந்து ஆரம்பிக்கலாம். முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை 1958ல தமிழ்நாட்டுல இருக்கிற கோதவாடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவரு. அங்கிருந்து ஆரம்பிச்ச அவரோட பயணம் எங்க வந்து நின்னது தெரியுமா? நம்ம ISROவோட UR ராவ் செயற்கைக்கோள் மையத்தோட இயக்குனரா உயர்ந்திருக்காரு. இந்த ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா? இவரோட அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருந்துச்சு? அவரோட படிப்பும் ஆரம்பகால வேலையும் அவரை எப்படி இந்த இடத்துக்கு தயார் பண்ணுச்சுன்னு பாப்போம். இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அவரோட ஆரம்பங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கோதவாடி கிராமம். படிச்சது அரசு பள்ளி, அதுவும் முழுக்க முழுக்க தமிழ் மீடியம்ல. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கற ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. இதுவே அவரோட சாதனையை இன்னும் பெருசாக்குது. கோயம்புத்தூர்ல தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை முடிச்ச உடனே 1982ல நம்ம நாட்டுல பல இன்ஜினியர்களோட கனவிடமான இஸ்ரோல சேர்ந்தாரு. அதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவரோட அறிவையும் கடின உழைப்பையும் பாராட்டி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் அவருக்கு 5 கௌரவ டாக்டர் பட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இது வெறும் பட்டம் இல்லைங்க, இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். சரி, இப்பதாங்க நம்ம கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். எப்படி இவருக்கு நிலா தமிழர்னு பேர் வந்தது? இந்தியாவோட நிலவு கனவான சந்திரயான் மிஷன்ஸ்ல இவரோட பங்கு என்ன? வாங்க பார்க்கலாம். சந்திரயான் மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு தலைமை தாங்கிறதுங்கிறது சும்மா இல்ல. அதுக்கு முன்னாடி அவர் 30க்கும் அதிகமான சேட்டலைட்களை உருவாக்குறதுல வேலை செஞ்சிருக்காரு. அந்த அனுபவம் தான் நிலாவுக்கு போறதுக்கு அவரே சரியான ஆள்னு நிரூபிச்சது. அந்த மிகப்பெரிய அனுபவத்தோட விளைவுதான் இந்தியா சரித்திரத்திலேயே முதல் முறையா நிலாவுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புன சந்திரயான் 1 திட்டத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டரா அவரை நியமிக்கப்பட்டது. அந்த ஒரு நிமிஷம் உலக விண்வெளி அரங்கத்துல இந்தியாவை எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சது. ஒரு தடவை ஜெயிக்கிறது பெரிய விஷயம், ஆனா அந்த வெற்றிய தக்க வச்சுக்கிறது அதைவிட பெரிய விஷயம். சந்திரயான் 1 வெற்றிக்கு பிறகு இந்தியாவோட அடுத்த கனவு திட்டமான சந்திரயான் 2க்கும் இவரே ப்ராஜெக்ட் டைரக்டர். யோசிச்சு பாருங்க, 2 மிகப்பெரிய நிலவு பயணங்கள் ஒரே மனிதர்கிட்ட. இது இஸ்ரோ அவர் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய காட்டுது. இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதாரணமா கடந்து போயிட முடியாது இல்லையா? இந்த உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் என்னென்ன? அவரோட பயணம் இதோட முடிஞ்சிடுச்சா? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அவரோட உழைப்ப பாராட்டி விருதுகள் வந்து குவிஞ்சது. 1-2 இல்ல, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட விருதுகள். ஒவ்வொரு விருதும் அவர் இந்த நாட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருக்காருங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இந்த லிஸ்ட பாத்தீங்கனாலே தெரியும். மாநில விருதுல ஆரம்பிச்சு தேசிய அளவுல பத்மஸ்ரீ விருது வரைக்கும் அவர் வேலை செஞ்ச இஸ்ரோலந்து கௌரவம், ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல கூட அவரோட திறமைய அங்கீகரிச்சிருக்காங்க. அவர் வெறும் நிலாவோட நின்னுடல, அடுத்த தலைமுறையும் அந்த உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக கையருகே நிலா மாதிரி புத்தகங்கள் எழுதி இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அவரோட வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு தமிழ்நாட்டுல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கு. இதை விட ஒரு பெரிய கௌரவம் என்ன இருக்க முடியும்? அவரோட சேவை இன்னும் முடியல. இன்னிக்கும் தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றத்தோட துணைத் தலைவரா இருந்து தன் தாய் மண்ணோட அறிவியல் வளர்ச்சிக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு அப்போ ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிச்ச ஒருத்தரோட பயணம் நிலாவையே தொட முடியுதுன்னா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு எது எல்லை? வானம் கூட ஒரு எல்லை இல்லதான் தோணுது. இந்த கேள்வியோட உங்களை நாங்க சிந்திக்க விட்டுட்டு விடை பெறுகிறோம்.